ஹலோ மக்களே, மாயாச்சினி சீரியல் செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். தனா கிட்ட பேட்மிண்டன் கோச்சிக்கு ஏன் வரல, அது மட்டும் இல்லாம அந்த கார்த்தி தான் உன்னோட கோச்சு, அதே சமயத்துல அந்த பெனால்டி பணத்தையும் நீ திருப்பி கொடுத்துடணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கவும் அதை பார்த்து அதிர்ச்சியான நம்ம கதிரும் இப்ப என்ன பண்றது, நீ கோச்சிங் நல்லபடியா பண்ணணும், அப்பதானே இந்த போட்டியில வின் பண்ணுவ, ஏன் கூட நீ இருக்கிறனால தானே உனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஆயிட்டு. இதே டைம்ல உன்னோட அப்பாவா இருந்திருந்தா எல்லா பிரச்சனையும் அப்பவே சரி பண்ணியிருப்பாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம கதிரும் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அதை பார்த்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ண நம்ம தனாவும், உன்கிட்ட தான் நான் எப்பவுமே இருப்பேன், உன்னை விட்டு பிரியணும்னா என்னோட உயிர் மட்டும் தான் பிரியும்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தனாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஜானகியும் பணத்தை ரெடி பண்ணி கொடுக்க போகிறாங்க. அதே சமயத்தில் அந்த பணமும் திருடு போயிடுறது. வீட்டில் எல்லாரும் சூழ்ந்திருக்கும் போது நம்ம மாயாவும் விளையாட்டுத்தனமா யாருக்கு மேலே நமக்கு ரொம்ப பாசம் இருக்கோ அவங்களோட ஃபோட்டோவை தான் எப்போவுமே பர்ஸில் வச்சுருப்போன்னு கேட்கவும் ஒரு வழியாக நம்ம ரெகுராமோட டேர்னும் வருது. ஆனால் ரெகுராம் அந்த இடத்துல கோபப்படுறாங்க. நம்ம மாயா கடைசியில் யாருக்கு தெரியாமல் அந்த பர்ஸை பார்க்கும்போது தனாவோட ஃபோட்டோ அதில் இருந்த மாதிரி இருக்குது. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம தனாவுக்கு ஒன்றுனா கண்டிப்பாக ரெகுராம் உதவி பண்ணுவாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம ஜானகியும் யாருக்கு தெரியாம தனாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிட்டு பணத்தை எடுத்துட்டு போவோமோ அதுவும் திருட்டு போயிடுது. இப்ப என்னடா பண்றதுன்னு ரொம்பவே குழம்பி போயிடுறாங்க. ஜானகி நகை எடுத்ததை பார்த்த உடனே பத்மாவும் பார்வதியும் இதாண்டா சரியான சான்ஸ் சொல்லிட்டு அடுத்த பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் சூழ்ந்து இருக்கும் போது சாருவுக்கு நகை போட வேண்டிய டைம் ஆயிட்டு நகையை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லவும் ஜானகிக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப என்ன பண்றது, நம்ம கிட்டதான் நகை இல்லையே, ஆனா சாருக்காண்டி கேக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போயிடுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பத்மாவும் பார்வதியும் இப்ப கண்டிப்பா ஜானகி அம்மா மாட்டிடுவாங்கன்னு நினைச்சா மாயா அதோட சூப்பர் பிளானாட்டு போட்டு என்கிட்ட தான் பத்திரமா இருக்கட்டுன்னு சொல்லிட்டு பெரியம்மா நகையெல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்கன்னு ஒரு நகையும் எடுத்துட்டு வந்துடுறாங்க. கடைசியில பார்த்தா அது சாருக்கு மகாலிங்கம் கொடுத்த நகையா இருக்கு. இது தெரியாத மகாலிங்கமும் தன்னோட பொண்ணுக்கு ரெகுராமோட வீட்டில இருந்தே நகையும் போட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு மனக்கோட்டையை கட்டி வைக்கிறாங்க. அதே சமயத்துல பத்மாவும் இது என்ன புது கதையா இருக்கு, மாயா கிட்ட எப்படி நகை போச்சு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் போதே ஷாருக்கும் அந்த நகையே போட்டு விடுறாங்க. இதை பார்த்த உடனே ஜானகி அம்மாவுக்கு எதுவுமே புரியல. எப்படிடா இது எந்த நகை அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போயிடுறாங்க. மாயாவும் ஜானகி அம்மாவை பார்த்து நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க, எல்லாத்தையும் நான் சமாளிச்சிட்டேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. பத்மாவுக்கும் ஒண்ணுமே புரியல. என்னடா நம்ம ஒரு பிளான் போட்டா இங்க வேற மாதிரி நடக்குதே, இந்த மாயா எல்லாத்தையும் சொதப்பிட்டாலே, இங்க பெரிய பிரச்சனை நடக்கணும் பார்த்தா இது இப்படி போயிட்டே, கண்டிப்பா அண்ணனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு அந்த அண்ணிக்கிட்ட எப்படியும் சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி பத்மாவும் பார்வதியும் ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தனாவை தேடி அந்த கோச்சும் வந்துடுறாங்க. கோச் என்னடானா, நீ எதுக்காண்டி இவ்வளோ நாளாட்டு ப்ராக்டிஸுக்கு வரல, ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல போட்டியில் ஒழுங்காக வின் பண்ணணும்னா ப்ராக்டிஸ்க்கு வரணும்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் இனிமே அந்த கார்த்தி தான் உன்னோட கோச், அப்படி இல்லைன்னா இந்த பெனால்ட்டிக்கு கொடுக்க வேண்டிய 5 லட்ச ரூபா பணத்தை முதல்ல கெட்டு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திட்டிட்டு போயிடுறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த கதிர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. என்னடா நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே, அந்த கோச் இந்த மாதிரி செய்துட்டு போறானே, தனா எப்படியாவது இந்த பேட்மிண்டன் போட்டியில கலந்துக்கிட்டு வின் பண்ணுவான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா இருக்கா, ஆனா அதுக்கு பிராக்டிஸும் எடுக்கல, என்ன பண்றதுன்னு சொல்லி கதிரும் ரொம்பவே புலம்பி போயிடுறாங்க. அவங்க என்னடானா நம்ம தனா கிட்ட தனா என்னால தான் எல்லாமே, நான் அன்னைக்கு கார்த்திய அடிக்கவும் செய்துட்டேன், அதனால தானே உனக்கு இப்ப பெனால்ட்டி கட்ட வேண்டியதாயிட்டு அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம தனாவும் நீ எதுவுமே ஃபீல் பண்ணாத, கண்டிப்பா எல்லாமே சரியாயிடும் நம்ம தனாவும் கதிரை ஆறுதல் படுத்துறாங்க. கதிருக்கும் நம்மனால தான் இவ்வளோ பிரச்சனையோ, தனா நம்ம கூட வந்ததுலேருந்து தான் இவ்வளோ பிரச்சனையை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. அவள் வீட்டில் இருக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தா, அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா அவளை ராணி மாதிரி பார்த்துட்டாங்க. இப்போ என்னடானா என் கூட இவ்வளோ கஷ்டப்படுறாளேன்னு சொல்லி நம்ம கதிரும் ஃபீல் பண்ணி நம்ம தனா கிட்ட பேசாமல் நீ உன்னோட அப்பா கிட்டேயே போயிடுறியா அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்குறாங்க. அதை கேட்ட உடனே தனாவுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. அவங்க என்னடானா என்ன
என்னடா நீ இந்த மாதிரியெல்லாம் பேசுற, உன்னை விட்டு பிரியணும்னு நினைச்சா அது என்னோட உயிர் தான் பிரியும்னு சொல்லிட்டு நம்ம கதிரை அப்படியே ஹக் பண்றாங்க. அந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது செம எமோஷனலா இருந்துச்சு. நம்ம கதிரும் தனா கிட்ட வந்து சரி நான் இனிமே இந்த மாதிரியெல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், தனாவும் நம்ம கதிரை பார்த்து எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன், நீ அதை நினைச்சு வருத்தப்படாத, என்னைக்கா இருந்தாலும் உன் கூட இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷமேன்னு சொல்லி அப்படியே 2 பேருக்கும் உள்ள அன்பை வெளிப்படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரகுராமோட வீட்ல சாருவோட மேரேஜ நல்லபடியா நடக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சூழ்ந்திருந்து பேசிட்டு இருக்கும்போதே, அப்படியே ஒரு டாபிக்கும் வருது. அதுல என்னடான்னா, நமக்கு யாரு மேல ரொம்ப அன்பு இருக்கோ அவங்களோட ஃபோட்டோவ தான் எப்படியும் நம்ம பர்ஸுக்குள்ள வச்சிருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்துட்டு மாயாவும் எல்லாரும் அவங்களோட பர்ஸ காட்டுங்கன்னு கேட்கவும், சீனுவோட பர்ஸ ஓப்பன் பண்ணா அதுல என்னடான்னா மாயாவோட ஃபோட்டோ இருக்கு. மாயாவோட ஃபோட்டோவ பார்த்த உடனே நம்ம மாயாவுக்கு பயங்கரமா சந்தோஷம் ஆயிடுது. அதே சமயத்துல பத்மா, சாரு எல்லாம் என்னடா இது சீனுவா? எதுக்கு இந்த மாயாவோட ஃபோட்டோ வச்சிருக்கா? அப்ப எல்லாமே தலைகீழா மாறிட்டு, மாயா என்னதான் பண்ணாளோ, இப்படி என்னோட பையன மாத்திட்டாளேன்னு சொல்லிட்டு பத்மாவும் ஒரு பக்கம் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சாருக்கும் தாங்கவே முடியல. என்னது இது? நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இந்த மாயா இருக்காளுன்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. பத்மாவும் மணியோட பர்ஸ்ல அப்ப நம்ம ஃபோட்டோ தான் இருக்கும்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தா, அங்க பார்த்தா ரகுராமோட ஃபோட்டோ இருக்குன்னே சொல்லலாம். இதெல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் காட்டவும் நம்ம ரகுராமோட டர்னும் வருது. பார்வதி என்னடான்னா, மாமா நீங்க உங்க பர்ஸ காட்டுங்க. உங்க பர்ஸ்ல யாரோட ஃபோட்டோ இருக்குதுன்னு பார்க்கலாமே அப்படின்னு அசால்ட்டா கேட்குறாங்க. ஆனா அத பார்த்துட்டு பயங்கர டென்ஷனான ரகுராமும், உங்களோட விளையாட்டை எல்லாம் உங்களோட வச்சிருங்க. என்கிட்ட எல்லாம் வராதுங்க. என்னோட பர்ஸ நான் காட்டவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுவரைக்கும் அந்த குடும்பமும் ரொம்ப ஜாலியா தான் பேசிட்டு இருந்தாங்க. நம்ம ரகுராம் சீரியஸ் ஆனோனே அந்த இடத்த விட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. மாயாவும் ஜானகிட்ட வந்து, பெரியம்மா உங்களுக்கு பெரியப்பாவோட பர்ஸ்ல யாருக்கு ஃபோட்டோ இருக்குன்னு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜானகியும் எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. மாயாவுக்கும் பயங்கரமா இன்ட்ரெஸ்டா இருக்குது. எப்படியாவது நம்ம பெரியப்பாவோட பர்ஸ்ல யாரோட ஃபோட்டோ வச்சிருக்காங்கன்னு கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி நம்ம பெரியப்பா தூங்குற டைமா பார்த்து அந்த பர்ஸ்ல யாருக்கு ஃபோட்டோ இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஜானகி அம்மா ஹெல்ப்போட ரகுராம் தூங்குன உடனே அந்த பர்ஸையும் எடுத்து பார்க்குறாங்க. அதில் என்னடானா நம்ம ஜானகியோட ஃபோட்டோ தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாயா அப்படி பார்க்கும்போது இந்த ஃபோட்டோக்கு பின்னாடி இன்னொரு ஃபோட்டோவும் இருக்க மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்த்தா நம்ம தனாவோட ஃபோட்டோ. அதை பார்த்த உடனே மாயாவுக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிடுது. என்ன இருந்தாலும் தன்னோட பொண்ணோடக்கு மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷமாக ஆறாங்க. ஜானகி அம்மாவும் நம்ம மாயா கிட்ட வந்து, உங்க பெரியப்பாவுக்கு தனானா ரொம்பவே இஷ்டம். என்னதான் வெளியில வேண்டாத மாதிரி சொன்னாலும் உள்ளுக்குள்ள தனாக்கு மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன இருந்தாலும் தன்னோட பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்திருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம ரகுராம சும்மா இருக்காம அவங்களுக்கு உதவி பண்றாங்கன்னே சொல்லலாம். எல்லா சீனையும் பார்க்கும்போது செம எமோஷனலா இருந்துச்சுன்னே சொல்லலாம்.